முதல்ல ஒரு இஎம்ஐ அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு அது கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் அது குட்டி போடும். அடுத்த இஎம்ஐ வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இஎம்ஐ வரும். அப்படி வந்து இஎம்ஐ வளர்ந்துக்கிட்டே தான் போகுமே ஒழிய யாருமே அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நான் இஎம்ஐல இருந்த வரைக்கும் என்னால சேமிக்கவே முடிஞ்சதில்லை. உங்களாலே? ஆமா. இஎம்ஐயை விட்டு நான் வெளியே வந்த போது தான் எனக்கு வந்து அந்த பக்கம் வந்து பார்வையை திருப்ப முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி என்னால் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை விட்டு வெளியே வரும்போது ஒரு 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 சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்தது பாருங்க. மொத்த சம்பளமும் எனக்கு தான், மொத்த பணத்தையும் நானே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுவே ஒரு ரொம்ப ஒரு அலாதியான ஒரு உணர்வு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? எதெல்லாம் இஎம்ஐல வாங்கலாம், எதெல்லாம் இஎம்ஐல வாங்கக்கூடாது? ஏன்னா நீங்க தனிநபர் பொருளாதாரம் பற்றி தொடர்ந்து எழுதுகிறவர். எதெல்லாம் வாங்கி உங்களால் பெருக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்கலாம். இது எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு யோசிச்சிட்டு இதுக்கெல்லாம் நீங்க இஎம்ஐ போறது இன்றைய தேதியில் முட்டாள்தனம். இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஃபோன் தான். ஃபோனு தான். நீங்கள் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ போகவே கூடாது. காரு, வீட்டில் வாங்குகிற நம்ம வாஷிங் மிஷினு, டிஷ்வாஷரு, அப்புறம் வந்து இந்த ரெஃப்ரிஜிரேட்டரு, டிவி எதுவுமே நீங்கள் வந்து கடனில் வாங்க